ஒரு நடுத்தர வர்க்க மக்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தன் கஷ்டப்பட்டு முன்னேறிட்டா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் உண்மையை அக்செப்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லைஃப்பில் எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி ஒரு கட்டத்தில் நம்ம முன்னேறி இருப்போம். ஆனால் அது ஒரு சில பேர்னால ஏற்றுக்கவே முடியாது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம கஷ்டத்திலேயே இருந்து வறுமையிலே இருந்து பார்த்த அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் முன்னேறிட்டோம்னா அதை அவங்களால ஏற்றுக்க முடியல, சகிச்சுக்க முடியல, ஏதோ கப்பலே கவுந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. அது அவங்க நடவடிக்கைகளே நம்ம பார்த்துடலாம். பழமொழியில் சொல்கிற மாதிரி தான், மக்களுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் திருப்தியே இருக்காங்குதுங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு சொத்து, காசு, பணம், காரு, வீடுன்னு ஏகப்பட்டது இருக்கும். இருந்தும் இவன் இப்படி முன்னேறிட்டானே, நம்மளை விட இவன் நல்லா இருந்துருவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். நம்மக்கிட்ட எவ்வளோ காசு பணம் இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம மனசில் எப்படிப்பட்ட எண்ணம் சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறது முக்கியம். ஒருத்தர் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கானா அதை பார்த்து சந்தோஷப்படலினா கூட பரவாயில்ல. தயவு செஞ்சு பார்த்து பொறாமப்பட்டு வார்த்தையால் யாரையும் கொள்ளாதீங்க. காசு பணங்கிறது வந்துட்டு காற்று மாதிரி. இப்போ உங்கள்கிட்ட இருக்கும், நாளைக்கு வேற ஒருத்தட்ட போகும். அது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பர்மனெண்ட்டான விஷயமே கிடையாது. உண்மைதானே?